வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் பூரி சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் செய்யலாம். நான் இதை செய்கிறதுக்காக பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்காத ஒரு பச்சைப்பயிறு டால் செஞ்சுட்டு அதை சப்பாத்தி மேலே போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 100 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிடுறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். நம்ம கழுவி வச்சுருந்த பச்சைப்பயிரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஒரு 90% வெந்திருந்தால் போதும். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 5 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பழுத்த தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி கலந்துருக்கேன். காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், வேறு எதுவும் சேர்க்கலை. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்போடு சேர்ந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா இழைய வெந்துருச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த மாதிரி நல்ல சாஃப்டான சப்பாத்தி சூடாக சுட்டு எடுத்துகிட்டு அது மேலே இந்த பச்சைப்பயிறு டாலை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது லஞ்ச் பேக்கிங்கும் கொடுத்து அனுப்பலாம். மதிய நேரத்தில் இந்த மாதிரி சாஃப்ட் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.